என்னது 90% பே சந்திப்புகள் இரவு நேரத்தில் தான் நடக்குதா? எம்மாவின் பயமுறுத்தும் அனுபவத்தை பார்ப்போம். தூக்கம் கண்ண தழுவும் நேரம் எம்மாவுக்கு போன் அதிர்ந்தது. அம்மாவிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி, கீழே வா. குழம்பிய எம்மா, நீங்க வீட்டில் இல்லையே, ஜாகம் இருக்கா? மீண்டும் போன் அதிர்வு. ஆமாம், ஆனா நான் ஏற்கனவே கீழே இருக்கேன். எம்மாவின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. படிக்கட்டின் கீழிருந்து மெதுவான் கிரீச்சிடும் சத்தம் கேட்டது. நடக்கத்து அம்மா, அது உண்மையே நீங்களா? என்ன எம்மா தட்டு செய்தா? புதிய செய்தி ஒன்று திரைய மின்னியது இல்ல. ஆனா கீழே வராதே எம்மா, உன் கதவை பூட்டிக்கொள், காலை வர வெளியே வராதே. படபடக்கும் இதயத்துடன் படிக்கட்டில் அடித்ததும் மேலும் மேலும் நெருங்கியது. கதவை பூட்டிக்கொண்டு சுவட்ல சாய்ந்து மூச்சுவிற் கூட மறந்து நின்றா எம்மா. அடிச்சத்தம் அவள் கதவுக்கு வெளியே நின்னது. ஒரு அடர்த்தியான மூச்சு திணறவுக்கும் அமைதி. பின்னர் மெல்லிய தட்டு. எம்மா என்ன ஒரு குரல் கிசுகிசுது. அவள் அம்மாவின் குரலை அசலா பிரதிபலித்தது. நான் தான். கதவை திற கண்ணு. எம்மா தங்களை இருக்க மூடிக்கொண்டு போன இறுக்கமாக பிடித்தா. கதவின் பிடியாடி முன்னும் பின்னுமா திரும்பியது. வெளியே இருந்த குரல் தாழ்ந்த குளிரூட்டும் சிரிப்பை உதிர்த்தது. விடிந்த போது எம்மாவின் அறை காலியாயிருந்தது. தரையில குளிர்ந்து கிடந்த அவள் போனில் படிக்கப்படாத ஒரு செய்தி, கதவை தக்காதேன்னு சொன்னேனே.